ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது மோதலில் ஆரம்பிக்கிறது பின்பு காதலில் தான் முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஹீரோ அண்ட் ஹீரோயினுடைய சந்திப்பு மோதலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரேவதி கார்த்திக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்க அண்ணா 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சாமுண்டீஸ்வரி 4வது பொண்ணு ஸ்வாதி என்ன பண்ணுறாங்க, மைக்கை பிடிச்சி பாடுறாங்க. இதை பார்த்த நம்ம சர்பத் ராஜா, ஆகா சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டிக்கின்றவாளே அப்படின்னு சொல்லிட்டு சர்பத் ராஜாவும் அவங்க மாப்பிள்ளையும் ஸ்வாதியை காப்பாற்றி விட்றாங்க. இங்கே அவங்க மருமையை பாடுற மாதிரி மைக் பிடிச்சி லேடிஸ் வாய்ஸில் பாடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோம், ஸ்வாதி பாடுறான்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஸ்வாதி அந்த இடத்துல காப்பாற்றி விட்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. ஸோ யார் அவன், எந்த ஊர், அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனோடு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி சொல்கிறது, இந்த மாதிரியான ஆள் நம்ம கூடவே இருக்கிறதா நல்லது, ஆம்பளையாக கிடையாது, அடிமையாக நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்றாங்க சாமுண்டீஸ்வரி. அதற்கு ரேவதி கேட்குறாங்க, உங்களுக்கு தான் ஆம்பளைங்களே பிடிக்காதே, அப்படி இருக்கும்போது ஊர் பேர் தெரியாதவனை எப்படி நம்ம கூட வச்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரியான ஆள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தான் நல்லது, ஒன்று எதிரியாக இருக்கணும், இல்லைனா நம்ம கூடவே அடிமையாக இருக்கணும். நான் 4 பொண்ணுங்களை வச்சுருக்கேன், எதிரிகளும் அதிகமாயிட்டாங்க, குறி வச்சுருக்காங்க, அதனால் இந்த மாதிரியான ஆள் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது, போய் கூப்பிடுங்க, வரலைன்னா காலை ஒடிச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னதும், சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அங்கேருந்து போகிறாங்க. சந்திரகலாவை பின்தொடர்ந்து நம்ம சர்பத் ராஜாவும் அவங்க மருமகனும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் கூப்பிட்டா வந்துடுவானோ, அப்படி வர்றானா இருந்தால் நம்ம அந்த ஆட்டத்தையே கலைச்சி விட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஒரு டேம் இருக்குது, ஸோ அந்த இடத்துல கார்த்தியும் அவங்க அண்ணாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போன சந்திரகலா கார்த்திக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, நீ எங்கள் வீட்டில் வேலை பார்க்கணும், எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறது உனக்கு பெருமை, பேரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, நாங்களே 4 பேருக்கு வேலை கொடுக்கலான் இருக்கோம், ஸோ நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுக்குறீங்களா, தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க, அந்த மாதிரியான மூடில் நான் இல்லைன்னு கார்த்தி இங்கே கலாய்க்க செருப்பால் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இன்னும் அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காளேன்ட்டு சர்பத் ராஜா இங்கே ஒரு பக்கம் கமெண்ட்ரு கொடுக்க, சந்திரகலா என்ன தான் பேசினாலும் கார்த்தி அதுக்கு ஒத்துவலை, நீங்கள் போகிறீங்களா இல்லை நாங்கள் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்க அண்ணாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இங்கே சந்திரகலாவும் கிளம்பி வந்துட்டாங்க. ஆக மொத்தம் கார்த்தி பார்த்திங்கன்னா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே சிவனாண்டி தனியாக ஒரு கோவிலில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து இறங்குறது வேறு யாரும் கிடையாது, சாமுண்டீஸ்வரியோட தங்கை சந்திரகலா தான். ஸோ சந்திரகலா யார் அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ வந்த உடனேயே சிவனாண்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சிவனாண்டியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குங்குமத்தை எடுத்து நடு நெற்றியிலையும் வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் இவ்வளோ பாசமாக இருக்காங்க, அப்புறம் எப்படி எதிரெதிர் அணியில் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டோட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம்போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.